ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் 7% ரிட்டர்ன்ஸ்க்கு எஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஏன்டா வெறும் எஃப்டியில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மேலே கீழே போயிட்டு வரும், வாலடைலிட்டி இருக்கும். எப்படின்னா ஃபிக்ஸடாக 7% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்ன பாயிண்ட் கரெக்டு தான். எஃப்டியில் ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், வாலடைலிட்டி இருக்காது. ஆனால் நம்மளோட டே டு டே லைஃப்லேயே கிராசரிஸோட ப்ரைஸ் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸோட ப்ரைஸ் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. அதையே நம்மளால் மேனேஜ் பண்ணி சர்வை பண்ணும்போது ஏன் நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண முடியாதா? அதுவும் நம்மளால் பண்ண முடியும். ஆல்ரெடி வாரன் பஃபெட்டும் சொல்லியிருக்காரு, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது அது என்னதான் சேஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் நம்மளோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அது ஒன்றுலேயே பண்ணுறது நல்லது கிடையாது. ப்ரோ, நீங்கள் சொல்கிற மாதிரி டைவர்சிஃபிகேஷன்லாம் பண்ணணும், அசெட் அலோகேஷன்லாம் பண்ணணும்னா அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நான் ஒரு சின்ன இன்வெஸ்டர், என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் மினிமமாக மந்த்லி 1000 rupeesலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லாஸ்ட் 5 இயர்ஸில் இதோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 24.89% கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 4 டிஃப்ரெண்ட்டான அசெட்ஸில் டிவைட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டிஸில் 57%, நெக்ஸ்ட் டெப்த்தில் வந்து 13.5%, நெக்ஸ்ட் கமாடிட்டிஸில் வந்து அதாவது கோல்டு சில்வரில் வந்து 10.45%, ரியல் எஸ்டேட்டில் வந்து 1.36%. மீதி வந்து இவங்க கேஷ் ரிசர்வாக வச்சுருப்பாங்க. மார்க்கெட்டோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதில் இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டு 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரியான அசெட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு மார்க்கெட் அப்பில் இருக்கும்போது மார்க்கெட்டுக்கு ஈக்குவலான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். சப்போஸ் மார்க்கெட் டவுனில் இருந்தால் உங்களுக்கு டெப்த்லேயும் கமாடிட்டிஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு எஃப்டிக்கு ஈக்குவலான ரிட்டர்ன்ஸாவது கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃபண்டு வந்து ஒரு ப்ராப்பரான டைவர்சிஃபைடான ஃபண்டு. நீங்கள் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அசெட் அலோகேஷன் பண்ண தெரியாமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.